வந்து ஷூட்டிங்கில் இருக்காரு. அப்போ கரெக்டாக வந்து ஆனந்தியும் வந்து அவங்க அப்பாவும் வரதையும் பார்த்துட்டு, இவங்க எதுக்கு இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வராரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனந்தியும் அவங்க அப்பாவையும் பார்த்துட்டு, மாமா வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக நடிக்கிறாரு. உன் நடிப்பெல்லாம் வேறு யாருக்குள்ளாவது காட்டு. உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆமாம் உங்ககிட்ட வாங்கினேன் 10,00,000 வந்து என் அண்ணன் வாங்கினான்னு சொன்னல, அதில் 5,00,000 வந்து முதல் தவணையாக கொடுத்துட்டு போக வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி சொல்கிறாங்க. ஏன் ஆனந்தி நீ இப்படிலாம் பேசுகிற, பணத்துக்காகவா நான் பார்க்குறேன் மாமா, ஏன் மாமா இப்படிலாம் யோசிக்கிறீங்க, மாமா சொன்னால் கேளுங்க மாமா, பணம்லாம் எனக்கு வேணாம் மாமா, இன்னும் எவ்வளோ கேட்டாலும் எனக்கு கொடுப்ப மாமா, எனக்கு என்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஆனந்திக்கு தானே மாமா, ஆனந்தி அவங்க என்னையும் பிரிச்சிடாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்குறாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. ஆனந்தியோட அப்பா வந்து, இங்கே பாரு உன் நடிப்பெல்லாம் உன்னோட வச்சுக்கோ, தேவையில்லாமல் என்கிட்டலாம் காட்டல, நீங்கள் எவ்வளோ நடிகன்னு எனக்கு தெரியாதா, என் பொண்ணு இன்னும் கஷ்டப்படுத்தலான்னு பார்க்குறியா, நீ ஒன்றும் என் பொண்ணுக்கு தேவையில்லை, மரியாதை இந்த பணத்தை வாங்கிக்கோ மாமா, ப்ளீஸ் மாமா, பணத்தெல்லாம் வாங்க மாட்டேன் மாமா, ப்ளீஸ் மாமா, நிறுத்துறா, ஓவராக நடிச்சுட்டே போகிறேன் அம்மா, நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பம் அந்த பணத்தை அப்படின்னு சொல்லி தூக்கி மூஞ்சில் விசில் அடிக்கிறாரு. அவ்வளோதான் உனக்கு, இதுக்கப்புறமா எங்கள் பேச்சுக்கு வந்த என் பொண்ணோட பேச்சுக்கு நடக்கிறதே வேறு, உன்னை எதுவாக இருந்தாலும் நாங்கள் கோர்ட்டில் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு மற்றவங்க எல்லோரும் கூட இருந்தவங்களாம் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இங்கே ரொம்ப அவமானமாக போயிடுது வீராக்கு. வீரா செம்மையாக டென்ஷனாக, ஏன் மூஞ்சிலே பணத்தை விட்டு எறிகிறியாடா, உன்னை சும்மாவே விட மாட்டேயா, உன்னையும் உன் பொண்ணையும் வந்து எப்படி அசிங்கப்படுத்தின விட்டு பாரு, அசிங்கத்துக்கு பயந்து நீங்களே இந்த உலகத்தை விட்டு போகிற மாதிரி பண்ணுறேன் பாரு, கோர்ட்டில் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் வீரா. இங்கே வந்து ஆனந்தி அவங்க அப்பா வந்துட்டுருக்காங்க. அப்போ வந்து ஆனந்தியை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னம்மா மனசு கஷ்டமாக இருக்குமா, அதெல்லாம் இல்லைப்பா, உண்மையிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அவன் எப்படிலாம் என்னை கஷ்டப்படுத்தினான், எப்படிலாம் எனக்கு நிறைய வேதனை கொடுத்தான், அதுக்கு எல்லாத்துக்கும் இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நீங்கள் பண்ணி என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டீங்கப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேம்மா, நீ ஏன் பொண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவரும் ஹக் பண்ணுறாரு. அடுத்து வந்து சரிப்பா வீட்டுக்கு போகிறீங்களா, நான் வந்து அங்கே போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி, எங்கேம்மா அப்படின்னு, எல்லாம் தறிக்கு தான்ப்பா, ஒரு ஆர்டர் புதுசாக வந்திருக்குப்பா, அதை பண்ணணும்னு, இங்கே பாருமா புது ஆர்டரெலாம் உடனே வந்து எடுத்து எல்லாமே பண்ணணும்னு நினைக்காத, நீ பண்ணுறது நல்ல விஷயந்தான், ஆனால் இருந்தாலும் அதில் நிறைய வந்து விஷயங்கள் இருக்குமா, அந்த விஷயம்லாம் இந்த தறி செய்கிறவங்க இருக்காங்களே, தறியெல்லாம் வந்து சொந்தமாக வச்சுருக்காங்களே, அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணுமா, அவங்க எங்கெல்லாம் பொருளெல்லாம் வாங்குறாங்க, சீப்பாக எங்கெங்கே கிடைக்கும் நம்மளுக்கு, அதெல்லாம் கேட்டு தெரியும். இப்போ தான்மா ஞாபகம் வருது, அந்த தம்பி இருக்கார்ல குமரன், யாருப்பா, அதாம்மா குமரன் தம்பி, உனக்கு கூட தறியை சரி பண்ணி கொடுத்தாரு. ஆமாப்பா, அவர் ஒரு தறி வந்து இடம் வச்சுருக்காரு, நிறைய தறி வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, நம்ம அங்கே அவர்கிட்ட போயிட்டு எங்கே வாங்குறாரு ஏது வாங்குறாருன்னு கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுமா, அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா, எதுக்குப்பா வீண் சிரமம் அவங்களுக்குலாம் நம்ம கொடுக்கணும், அப்படிலாம் சொல்லாதம்மா, தொழில்னால் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அதுக்கெல்லாம் அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, அதெல்லாம் தப்பாக நினைக்காது, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இங்கே வந்து இவங்க 2 பேரும் வர்றதை வந்து பார்த்துடுறாங்க. செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க, இவ எதுக்கு இங்கே வரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வெண்பா வந்து போகிறாங்க. உடனே வந்து இந்த குமரன் தம்பி இருக்காராம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு, இல்லைம்மா அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக, அவர் லேங்கே கிடையாது, என் மாமா வெளியே போயாச்சு அப்படின்ட்டாங்க. ஓ அப்படியாம்மா, எப்போம்மா வருவார் அப்படின்னு கேட்குறாரு தேவராஜன். உடனே வந்து அவர் எப்போ வருவார்லாம் தெரியாது, இப்போ இல்லை, நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்றாங்க. கரெக்டாக வந்து அங்கே குமரன் வராரு. ஐயா ஐயா வாங்க வாங்க அப்படி சொல்கிறாரு. இல்லைப்பா நீ இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லிச்சு, ஏன் வேணுப்பா இப்படிலாம் சொல்கிற, நான் இங்கே தானே இருக்கேன், எதுக்காக அப்படிலாம் சொன்னேன் அப்படின்னோடனே, நீ இங்கே இருக்க எனக்கு தெரியாது மாமா அப்படின்றாங்க. உன்னை வந்து ஏன் வெண்பா இப்படிலாம் நடந்துக்கிற, வர்றவங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும் உனக்கு தெரியாது, உன்னெல்லாம் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. சரி விடுங்க தம்பி, அவங்க ஏதோ பார்க்காம சொல்லிட்டு இருப்பாங்க, அந்த பொண்ணு வேணும் நான் சொல்லும் அப்படி சொல்லிட்டு தேவராஜன் சொல்கிறாரு. உடனே வந்து வாங்கய்யா அப்படின்னோடனே, வாங்க ஆனந்தி அப்படின்றாங்க. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கு ஆனந்தி அப்படின்றாங்க. இங்கே என்ன திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே, எல்லாம் உன்னை பார்த்து போலன்னு தான் தம்பி வந்தேன், இதுதான் உன்னோட இடமான்னு சுற்றி பார்த்துட்டு என் பொண்ணுக்கு உதவி பண்ண முடியுமா, நான் கண்டிப்பாக பண்ணுறேன்றாங்க. இது பார்த்து வெண்பா டென்ஷன்